எல்லா வேலையும் கவனமா முடிச்சிட்டு வா, இல்லைன்னா எம்டி டென்ஷன் ஆயிடுவாரு. நோ ப்ராப்ளம் மாமா, நான் பெர்ஃபெக்ட்டா முடிச்சிடுறேன். குட் நைட் மா. ஓகே, குட் நைட். என்ன இந்த நேரத்துல போன்? அது அது ஆபீஸ் வேலையை எம்டி ஃபோன் பண்ணியிருந்தாரு. இந்த நேரத்திலயா? சரி, எம்டியா இருந்தாலும் கீழே பேசியிருக்கலாமே, அதுக்கு எதுக்கு மொட்டை மாடிக்கு வந்த? அது வந்து அத்தை, கீழே ஆகாஷ் புக் படிச்சிட்டு இருக்கார்ல, அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுன்னு தான். ஏற்கனவே அவன் தொணக்கிறான், அதுக்கு ஏத்த மாதிரி நீயும் நடந்துக்கிற. எனக்கு என்னவோ சரியா படல. அத்தை, நான் எடுத்துட்டு வரேன் அத்தை. ஒண்ணு வேணாம், நீ போ. உஷாரா இரு ஜெயந்தி, உன் வாழ்க்கையை நீ தான் காப்பாத்திக்கணும். நம்ம சிதம்பரம் ஃபேக்டரி ஆபீஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். ஏன் அவ்வளவு வீக்கா இருக்கு சார்? நம்ம சிதம்பரம் பிரான்ச் ஆஃபீஸ்லயும் சரி ஃபேக்டரியிலும் சரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார். ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணா அங்க என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிடலாம் சார். ஆமா சார், எனக்கும் சார் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. பேப்பர்ஸை வச்சு நாம முடிவெடுக்கிறத விட நேரா போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணா நல்ல ப்ராக்ரஸ் கிடைக்கும் சார். வெரி குட். நான் கூட இதை தான் டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். நான் நினைச்சதை தான் நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க. எனிஹவ், நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கே சிதம்பரம் போய் ஆபீஸ் ஃபேக்டரி எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு எனக்கு டீடைலா ரிப்போர்ட் கொடுங்க. சார், நாங்க ரெண்டு பேருமே சிதம்பரம் பிரான்ச் இன்ஸ்பெக்ஷன் போணுமா? எஸ், நீங்க ரெண்டு பேரும் தான் போகணும். உங்களை தவிர பொறுப்பான ஆட்கள் வேற யார் இருக்காங்க சொல்லுங்க. அதுக்கு இல்ல சார், ஆடிட்டிங் இருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னா சிதம்பரம் போனா இங்க ஒர்க் பாதிக்கும் சார். அதனால நான் இங்க இருக்கேன் சார். சார் போயிட்டு வரட்டும். நோ, ஒருத்தர் போனா வேலை முடிய 2 நாள் ஆகும். ஆனா 2 பேர் போனா ஒரே நாள்ல வேலையை முடிச்சிடலாம்ல. இல்ல சார், அது வந்து நாங்க ஏன் இப்படி 2 பேரும் தயங்குறீங்க? நீங்க 2 பேரும் ஒன்னா சிதம்பரம் போறதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? நாளைக்கே நீங்க 2 பேரும் சிதம்பரம் போய் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சிட்டு ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே? ஓகே சார். ஓகே, கேரி ஆன். ஓகே சார். தேங்க் யூ சார். மாமா, எம்டி வேற இப்படி சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்றது? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சிதம்பரம் போறதை அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தா எம்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. நான் வேணா எம்டியை பார்த்து தனியா பேசி நிலைமை எடுத்து புரிய வைக்கட்டுமா இங்க மாமா? பாருமா, இது நம்ம ஃபேமிலி மேட்டர். பர்சனல் மேட்டருக்காக ஆபீஸ் வேலையை தள்ளி போட முடியுமா? அது தப்புமா. அதுவும் இல்லாம நம்ம குடும்ப விஷயத்தை எம்டி கிட்ட சொன்னா அவருக்கு நம்ம மேல மரியாதை இருக்குமாமா? நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. ஆனா இப்போ இந்த நிலைமையை நாம எப்படி சமாளிக்க போறோம்? ஏற்கனவே நீங்க இந்த பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன விஷயத்த ஆகாஷ் கிட்ட மறைச்சது பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல நானும் நீங்களும் சேர்ந்து சிதம்பரம் போறது தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்போ ஒண்ணு பண்ணலாமா? நம்ம ரெண்டு பேர் மட்டும் ஃபேக்டரி விஷயமா இன்ஸ்பெக்ஷனுக்காக சிதம்பரம் போறோம்னு சொல்ல வேணாம். எம்டியும் 4-5 ஸ்டாஃப் கூட போறோன்னு போய் சொல்லிட்டு சிதம்பரம் போயிட்டு வந்துடலாமா? இப்படி போய் சொல்லிட்டு போய் நாளைக்கு உண்மை வெளியே தெரிஞ்சா விளைவு ரொம்ப விபரீதமா இருக்குமே மாமா. இங்க பாருமா, நான் யோசிச்சு பார்த்த வரைக்கும் இதை தவிர வேற வழி இல்ல. எம்டி நம்மளை நம்பி ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காரு. அதை நம்ம முடிச்சாகணும். எப்படியும் ஒரே நாள்ல முடிச்சிட்டு நம்ம திரும்பி வந்துடலாமா? சரி மாமா, எனக்கும் நீங்க சொல்ற யோசனை தான் சரின்னு படுது. வீட்லயும் அப்படியே சொல்லிட்டு கிளம்பிடலாம். சரிம்மா. எந்த பிரச்சனையும் இல்லை சார். வண்டிக்கெல்லாம் டைமுக்கு வந்துடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி சார். வச்சிடறேன். தேங்க்ஸ். என்னாச்சு நந்தினி? நேற்று ஸ்டேஷனில் எந்த பிரச்சனையும் வரல? ஸ்டேஷன்ல உங்க அப்பா கண்டினியூஸா இருமிக்கிட்டே இருந்தாரு. அதனால நேரா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தரவா செக் பண்ணிட்டேன். டாக்டர் என்ன சொன்னாரு? நான் தான் சொன்னேன்ல, டிபிங்கிறது பயப்படுற மாதிரி பெரிய வியாதி இல்லைன்னு. டாக்டரும் அதே தான் சொன்னாரு. ஒரு 6 மாசத்துக்கு அவர் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னாரு. முக்கியமா உங்க அப்பா இனிமே சாக்கடாடுற வேலைக்கு போவே கூடாதுன்னு சொன்னாரு. டாக்டர் சொன்னதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாரு? சரின்னு சொல்லிட்டாரா? இல்ல செல்வம், என்னால வீட்டுல சும்மா இருக்க முடியாது, நான் சம்பாதிச்சுதான் ஆகணும்னு சொன்னாரு. நான் தான் உட்காந்து வேலை பாக்குற மாதிரி ஏதாவது கடை வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கு 3 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லி கவலைப்பட்டாரு. அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்.
என்ன செல்வம் யோசிக்கிற? ஆ இல்லை, உட்காந்த இடத்துல இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு கடை வச்சு கொடுக்கலான்னு நீ சொல்கிற யோசனைலாம் சரியாக தான் இருக்கு. ஆனால் எங்கள் அப்பாவை நம்பி 3 லட்சம் ரூபா அவர் குடிச்சே அழிச்சிருவாரு. இல்ல செல்வம், இனிமே அவர் குடிக்கவே மாட்டாரு. இத்தனை நாள் அவர் குடிக்காம தானே இருந்தாரு. அர்ச்சனா அவரை அவமானப்படுத்துறத மறக்கிறதுக்காக தானே குடிச்சாரு. அவரை நம்பி தாராளமா பணம் தரலாம். இல்லை நந்தினி, எங்கள் அப்பா பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்தில் குடிக்கக்கூடாதுன்னு வைராக்கியமாக தான் இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் சபலப்பட்டு குடிச்சிடுவார். அதுக்கும் ஏதாச்சும் ஒரு நியாயமான காரணம் சொல்லுவார். என்ன செல்வம் இது? நீயும் உங்க அப்பா மேல இப்படி நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படி? சரி, இப்ப நீ கடை வைக்கிறதுக்கு பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோ. மறுபடியும் அவர் பழையபடி சாக்கடை வேலைக்கு தானே போவாரு. அது அவர் உடம்புக்கு ஒத்துக்கவும் ஒத்துக்காது, அவர் உடம்பு சரியாவும் ஆகாது. நீ சொல்கிறதுலாம் சரிதான். ஆனால் ஒருவேளை நான் கொடுக்குற பணத்தை வச்சே அவர் மறுபடியும் குடிச்சிட்டாருன்னா அதனால உடம்பு சரியில்லாமல் போயிடும்ல. அதை நினச்சாதான் பயமாக இருக்கு. அதையும் யோசிக்கணும்ல. எப்படியோ போவு, நீ ஒரு தொழிலதிபராக போற. அதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏய், என்னடா இது? நான் என்னமோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. என்ன ஒரு தன்னடக்கம், என்ன ஒரு பணிவு. நீ வேற சும்மாவா சொன்னாங்க? பதவி வரும்போது பணிவு வரும், துணிவு வரும்னு. அதை நம்ம பூவுக்கு தெரியாதா? சரி சரி. டேய், என்னங்கடா இதெல்லாம்? இது என்னன்னு உனக்கு தெரியாது? ஏய், இதெல்லாம் எதுக்குடா? நீ தொழிலதிபராக போறல, அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா? அதுக்கு தான் அந்த பார்ட்டிலாம். நீ ஊத்துறா தீருவோம். டேய் வேணாண்டா. எதுக்குடா என்ன இப்படி விம்சப்படுத்துறீங்க? நீ சும்மா ஃபீல் பண்ணாத இரு. அட அடடடடடடா, எவ்வளவு நாள் ஆச்சு இப்படி அடிச்சு? பாக்கெட்ட பெரிய பாக்கெட்ட பெரிய அப்படி. பூவே, என்ஜாய் பண்ணு பூவே. டேய் புலி புலி, எனக்கு வேணாண்டா. நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கடா. என்ஜாய். என்ன பூவே, இந்த பார்ட்டியே உனக்காக தான். அதுல நீ பங்கெடுத்துக்கலனா எப்படி பூவே? பூவு, எங்கள ஒருத்தரா இருந்த நீ இப்ப தொழிலதிபர் ஆக போற. பார்ட்டியே உனக்காக தான் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். இதுல நீ கலந்துக்காம இருந்தா எப்படி? எங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்தாத பூவே. கம்பெனி கொடு. டேய், அதுக்கு இல்லடா. டாக்டர் வேற என்ன குடிக்க வேணான்னு சொல்லியிருக்காரு. ஏன்டா என்ன இப்படி போட்டு இம்சை பண்றீங்க? நீ ஒன்னும் பழைய மாதிரி குடிக்க வேண்டாம். வெள்ளக்கார மாதிரி சும்மா கம்பெனி மட்டும் கொடு. உனக்கான பார்ட்டில நீ கலந்துக்கலனா எப்படி பூவே? அப்படின்ற பூவே, சும்மா கம்பெனி கொடு பூவே. நீ ஒன்னும் நிறைய குடிக்க வேணாம், கம்மியா குடிச்சா போதும். யோசிக்காத செல்வம், உங்க அப்பா இனிமே குடிக்கவே மாட்டாரு. அதுக்கு நான் கேரண்டி. இங்க பாரு, அவரு ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு, உட்கார்ந்த இடத்துல வேலை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு இது ஒண்ணுதான் வழி. 3 லட்சத்தை பெருசா நினைக்காத. சச்சா, நான் பணத்தெல்லாம் பெருசாக நினைக்கல நந்தினி. அவர் நல்லா இருக்கணும், அவர் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதை பற்றி தான் யோசிக்கிறேன். சரி, நீ தான் இவ்வளோ தூரம் சொல்றிய, பணத்தை கொடுத்துரு. இப்போ என்ன பூவே யோசிக்கிற? எங்க சந்தோஷத்துக்காவது குடியேன் பூவே. சரிடா, உங்க நட்புக்காக, உங்க சந்தோஷத்துக்காக. என்ஜாய். Cheers. ஊத்துறா டேய். மனசு நிறைஞ்சிருச்சு பூவே. பி ஹாப்பி, ஜாலி, என்ஜாய். பூங்காவனம் தொழிலதிபர். பூங்காவனம் ஒரு தொழில் அதிபர். புலி, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்பேனே. இந்த தொழிலதிபர் வாழ வைப்பேனே, இந்த பூங்காவனம் வாழ வைப்பேனே, வாழ வைப்பேனே, வாழ வைப்பேனே. ஹலோ மேடம், நான் ஆபீஸ்ல இருந்து டிரைவர் பேசுறேன் மேடம். ஊருக்கு போறதுக்கு உங்களை எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ண மேடம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே ஃபோன் பண்றேன். சரி மேடம். மாமா, ஆஃபீஸ்ல இருந்து தான் ஃபோன் பண்றாங்க. நான் போட்டுமா வேண்டாமா?
என்னடா ஆகாஷ் சொல்ற? எனக்கு என்னமோ இது சுத்தமா பிடிக்கலப்பா. நான் ராத்திரில இருந்தே வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இவ சாமர்த்தியமா உங்ககிட்ட பஞ்சாயத்து கொண்டு வந்துட்டா. ஆபீஸ் வேலைன்னா போய்த்தானே ஆகணும். அதுக்காக ஆம்பளைங்களோட வா. ஆம்பளைங்க கூட ஒர்க் பண்ணா அவங்க கூட போய் தானே ஆகணும். நான் போறது வேன்ல, எனக்கு தனி சீட்டு. இப்ப கிளம்புனா 4 ஹவர்ஸ்ல அங்க ரீச் ஆயிடுவோம். 3 மணி நேரம் ஃபேக்டரியில வேலை, திரும்ப வரதுக்கு 4 ஹவர்ஸ். ஆபீஸ் ஹவர்ஸை விட கொஞ்சம் தாண்டி வருவேன். ஆனா நைட்டு கண்டிப்பா சாப்பாட்டுக்குள்ள வந்துருவேன். இதுக்கு போய் போக கூடாதுன்னு சொன்னா எப்படி ஆகாஷ்? அவனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றானே, உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுரு. ஆபீஸ்ல வேற யாரையாவது அனுப்பிடுவாங்க. அதான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் சொல்லிடலாம், நாளைக்கு வேற ஊருக்கு அனுப்புவாங்க. அப்பவும் உடம்பு சரியில்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? உண்மை நிலைமையை சொல்லிடமா, வீட்டுல அனுப்ப மாட்டாங்கறாங்கன்னு. மாமா, உங்களுக்கு தெரியாது இல்ல, ஆபீஸ்ல ஸ்கூல் பசங்க மாதிரி ரீசன் சொல்ல முடியாது. பொறுப்பான பதவியில இருந்தா சொல்ற வேலையை செஞ்சுதானே மாமா ஆகணும். அதுக்காக என்ன சொன்னாலும் செய்யணுமா? இந்த வேலையை வேணாம், ஒண்ணு வேணாம், பேசாம ரிசைன் பண்ணிட்டு வீட்ல இரு. டேய், முட்டாள் மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசாதடா. இந்த வீட்லயே அதிகமா சம்பாதிக்கிறது ராணி தாண்டா. இவளையும் வீட்டுல உட்கார வச்சுட்டா நம்மலாம் தெருவுல தான் நிக்கணும். ஏன் நான் சம்பாதிக்கிறது பத்தாதா? உன் சம்பளம் பாலுக்கும் மளிகை சாமானுக்குமே பத்தாதடா. டேய், இந்த பொண்ணு தான் எல்லாம் தெளிவா சொல்லுதுல்ல, பத்திரமா போயிட்டு வந்துட்டோம்டா. ச்சே, இதெல்லாம் ஒரு பொழப்பு. நைட்டு டின்னருக்குள்ள இங்க வந்துடணும். லேட் ஆச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சொல்லிட்டாங்கம்மா, சொன்ன மாதிரி வந்துருமா. வந்துடுறேன் மாமா. ஹலோ டிரைவர், நான் இன்னும் ½ hourல ரெடி ஆயிடுவேன். நீங்க வந்துடுங்க. சரிங்க மேடம். ஓகே. சிவகாமி, நான் கிளம்பிட்டேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. இதை கொண்டு வரேங்க. என்னப்பா பையோட கிளம்பிட்டேன், எங்கேயாவது ஊருக்கு போறியா? ஆமாப்பா, ஆபீஸ் வழியா சிதம்பரம் வரைக்கும் போறேன். நீ தனியாவா போற? எப்ப வருவ? நான் தனியா போலாமா? நான் எங்க எம்டி ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் போறோம். வேலை முடிச்சிட்டு இன்னைக்கு லேட் நைட் ஆனாலும் வந்துருவோம். சப்போஸ் வேலை முடியலனா இருந்து முடிச்சிட்டு வருவோம். அதான் சேஃப்டிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். சரி, நான் வரேன்ப்பா. பாத்து போயிட்டு வாப்பா. ஏங்க, சில்லற ஒரு 200 ரூபாய் இருந்தா கொடுங்க. திருப்பி கொடுத்துடலாம். அத்தை, எங்க உங்க புள்ள பேக்கோட கிளம்பி போறாரு? ஏன் உன்கிட்ட சொல்லலையா அவன்? சொல்லலையா அத்தை? காலையில பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. நான் பேங்க்குக்கு போயிட்டு வரதுக்குள்ள கிளம்பிட்டாரு. ஆமா, எங்க போறாரா? ஏதோ ஆபீஸ் விஷயமா சிதம்பரம் வரைக்கும் போறேன், முடிஞ்சா நைட்டே திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு போறான். தனியா போறாரா இல்ல ராணியோட போறாரான்னு தெரியலையே. தனியாவா போறாரு மாமா? இல்லம்மா, அவங்க எம்டி இன்னும் ஆபீஸ் ஸ்டாஃப் 4 பேர் இன்னும் யாரோ வராங்கன்னு தான் சொல்லிட்டு போனான். சரி சிவகாமி, நான் கிளம்புறேன். சரிங்க. என்ன இந்த மனுஷன் சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு? பியூனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, நான் வினோத் சாரோட வைஃப் ஜெயந்தி பேசுறேன். மேடம், நீங்களா? வணக்கம். வணக்கம். வினோத் சார் இன்னைக்கு எந்த ஊருக்கு கிளம்புறாரு? சிதம்பரம் போறாரு மேடம். சார் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? சொன்னாரு, ஊர் பேர் மறந்துட்டேன், அதான் ஃபோன் பண்ணேன். சார் கூட வேற யார் யார் போறாங்க? சாரும் ராணி மேடம் மட்டும்தான் போறாங்க, வேற யாரும் போல மேடம். ஏன் மேடம், சார்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, நான் போன் வச்சிடுறேன். சரிங்க மேடம். ராணி கூட தனியா போறவரு எம்டி ஆபீஸ்ல 4-5 பேர் கூட போறேன்னு ஏன் போய் சொல்லணும்? என்கிட்ட ஊருக்கு போறேங்கிற விஷயத்த கூட சொல்லலையே. ஹலோ அம்மா, நான் இங்க ஒரே குழப்பத்துல இருக்கேம்மா. எங்க நீ சொன்ன மாதிரியே நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி உன் குரலே ஒரு மாதிரி இருக்கு? என்ன நடந்தது? என்கிட்ட கூட சொல்லிக்காம அவர் சிதம்பரம் கிளம்பிட்டாருமா. ஏண்டி, உன் புருஷன் உன்னை உதாசீனப்படுத்துறது இது என்ன புதுசா? எதுக்கு போய் இப்படி புலம்புற? என்ன முழுசா சொல்ல விடுமா. அவர் என்கிட்ட சொல்லாம போனதை விடுமா. வீட்ல என் மாமனார்கிட்டயும் மாமியார்கிட்டயும் ஆபீஸ் விஷயமா எம்டி கூடயும் 4-5 ஸ்டாஃப்ஸ் கூடயும் ஊருக்கு போறேன்னு சொல்லிருக்காரு.
நான் சந்தேகப்பட்டு அவர் ஆபீஸ் பியூன் கிட்ட விசாரிச்சேன். அவரு அந்த ராணி கூட சிதம்பரத்துக்கு போக போறாருமா. என்னடி சொல்ற? நல்லா விசாரிச்சியா? நல்லா விசாரிச்சிட்டேமா. ராணியும் அவரும் மட்டும்தான் சிதம்பரம் கிளம்பி போறாங்களாம். நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த ராணி ஒன்னும் கண்ணகி கிடையாது. என்னமோ என் புருஷன் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னேன். சந்தர்ப்பம் அமையாத வரைக்கும் தான் எல்லா ஆம்பளைங்களும் ராமன். இப்ப என்னடி பண்ண போற? எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியலமா. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்த பொம்பளைங்க பின்னாடி சுத்துற ஆம்பளைங்கள பக்குவமா தாண்டி வழுக்கி கொண்டு வரணும். இது முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். நான் அன்னைக்கே சொன்னேன், புருஷனை முந்தானில முடிஞ்சுக்கோன்னு. இப்படி கோட்டை விட்டுட்டியே ஜெயந்தி. இத பாரு, இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. உன் புருஷனை உன் வழிக்கு கொண்டு வர்றது உன் சாமர்த்தியம்தான். பாத்துக்கடி, வாழ்க்கையே கோட்டை விட்டுறாத. எனக்கே குழப்பமா இருக்குன்னு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ என்ன இன்னும் குழப்புறியே. சரி, போனை வை.